கடலில் இறங்க முடிவெடுத்து விட்டால் உப்பை எடுக்க இறங்காதே, முத்தை எடுக்க இறங்கு. உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும்போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. அவநம்பிக்கையும் கோபமும் நம் பயணத்தின் முக்கியமான தடைக்கற்கள். அவைகளை நீக்கினால் நம் பயணம் அழகாகும். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும்போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. அவநம்பிக்கையும் கோபமும் நம் பயணத்தின் முக்கியமான தடைக்கற்கள். அவைகளை நீக்கினால் நம் பயணம் அழகாகும். வண்ணம் இல்லை என்றால் வானவில்லுக்கு அழகில்லை. நல்ல எண்ணம் இல்லை என்றால் வாழும் வாழ்க்கையில் பயனில்லை. எதையாவது நீங்கள் அதிகம் ஆசைப்படும் பொழுது அதை ஏற்கனவே வைத்திருக்கின்றவர் சந்தோஷமாக இருக்கின்றார்களா என உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். எல்லா ஆசைகளும் எல்லோருக்கும் சந்தோஷத்தை வழங்குவதில்லை. எண்ணிக்கையில் உயர்வதெல்லாம் உயர்வு அல்ல, எண்ணத்தில் உயர்வதே உண்மையான உயர்வு. கடந்ததை பற்றி வருந்தாதே, வருவதை பற்றி கற்பனை செய்யாதே. நிகழ்வதை திறம்பட செய், வாழ்க்கை எங்கும் இல்லை. உன் வாழ்க்கை உன் கையில். சிலவற்றில் தோற்றதால் நீங்கள் இனி வெல்ல முடியாது என்று ஆகிவிடாது. மீண்டும் முயலுங்கள். எப்பொழுதும் உங்கள் முகத்தில் சிறு புன்னகையை வைத்திருங்கள். அந்த புன்னகை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் கையாள்வதற்கு உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். உறுதியில்லாதவனுக்கு பலமாக ஒரு படையே இருந்தும் பயனில்லை. உறுதி கொண்டவனுக்கோ கையில் ஒரு உடைவாளே போதுமானது. அவமானங்களை சகித்து சாதிப்பவன் ஒரு நாள் சிறந்த அடையாளமாக உயர்ந்து நிற்பான். முடிவே இல்லாத போராட்டம்தான் இந்த வாழ்க்கை. முடியும் வரை போராடு, வென்றுவிடலாம். தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவனிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பதில்லை. வளர்ச்சி வாழ்வில் அடையாளம் என்பதை நினைவில் கொள். உள்ளம் மாசியின்றி இருக்கும்போது அனைத்தும் கலங்கமின்றி காட்சியளிக்கும். உங்கள் மனதை சுத்தப்படுத்த பழகுங்கள். வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நிமிடங்களை ரசிக்க மறக்காதீர்கள். யாருக்காகவும் உங்கள் சந்தோஷத்தை இழக்காதீர்கள். முடிவு என்று ஒன்று எடு. அது உன் வாழ்வை முடிக்கும் முடிவாக இருக்கக்கூடாது, உன் வாழ்வை துவக்கும் முடிவாக இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து விடாதே. பெரும்பாலான இழப்புகளும் தோல்விகளும் உங்களை விட்டு தாமாக ஒதுங்கி போய்விடும். நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும். நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும். உனக்கு மற்றவர்களை ஏமாற்றத் தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. எல்லா நேரத்திலும் அமைதியாக இருந்து விடாதீர்கள். நரிகளுக்கு மத்தியில் வாழும்போது சில சமயம் கர்ஜனை செய்துதான் சிங்கம் என நிரூபிக்க வேண்டும். உங்களை ஏற்றுக்கொள்ளும் இடத்தில் மட்டும் உங்களை வெளிப்படுத்துங்கள். மற்ற இடங்களில் தலை காட்டுவது அவசியமற்ற விளைவுகளையே ஏற்படுத்தும். எந்த விமானமும் ஓடுபாதை முடிந்துவிட்டது என்று நின்று விடுவதில்லை. எல்லாவற்றிலும் இருக்கும் நன்மைகளை மட்டுமே பாருங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. வீழ்வது அவமானமல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் அவமானம். வாழ்க்கை பயணத்தில் வேக தடைகள் வரலாம், ஆனால் மனத்தடைகள் கூடாது. யாராலும் எளிதாக சம்பாதித்து விட முடியாத ஒரே சொத்து அன்பு. உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்களை எந்த புத்தகங்களிலும் இருப்பதில்லை. உலகில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் ஒரே நகை உங்களின் அழகான புன்னகை மட்டுமே. நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடந்துவிடும். அதனால் எதிலும் பொறுமையை அவசியம். உன்னை தூக்கி விடுபவர் உன் தகுதியை அறிந்தவர். உன்னை தூக்கி எறிந்தவர் உன் தகுதியை அறிய விரும்புபவர். இருவருக்கும் நன்றி சொல்லி உன் பயணத்தை தொடரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள். உங்களை விட அழகானவர் இந்த உலகில் யாரும் இல்லை. ஆடம்பர வாழ்க்கை 50 வயதில் கூட வரும். ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டுமே வரும். சில நேரங்களில் உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டுமென்றால் எல்லா நேரமும் மற்றவர்களிடம் ஆலோசித்து கொண்டிருந்தால் உங்களால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. எதற்கும் நாம் பயந்துவிடக்கூடாது. அப்படி பயந்தால் வேண்டுமானாலும் நம்மை அழித்து விடுவார்கள். உங்களின் அடிப்படை வாழ்விற்கு அச்சுறுத்தல் வந்தால்
எதை பற்றியும் யோசிக்காதீர்கள். துணிந்து சில முடிவுகளை எடுங்கள். உனக்கு ஆகாதவர்களிடமிருந்து தனித்திரு. அதுவே உன் தனித்திமிரு. இலக்குக்கான பயணத்தில் ஓய்வெடுங்கள். ஆனால் பின்வாங்கி விடாதீர்கள். சூரியன் ஒவ்வொரு மாலையும் மறைகின்றது. ஆனால் அடுத்த நாளில் உதித்து விடுகின்றது. அதன் உதயத்தை யாராலும் நிறுத்திவிட முடியாது. அதன் பயணத்தை யாராலும் தடுத்துவிட முடியாது. சூரியனுக்குள் இருக்கும் அதே ஆற்றல் நமக்குள்ளும் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். சில சமயங்களில் உங்கள் மனமே நீங்கள் விரும்பியபடி இயங்காத போது, மற்றவர்கள் உங்கள் மனதிற்கு ஏற்ப இயங்கவில்லை என்று கோபம் கொள்வது என்ன நியாயம்? நம் உலகில் குற்றம் புரிந்தவனும் தனக்கு நியாயம் கேட்கின்றான். குற்றத்திற்கு ஆட்பட்டவனும் தனக்கு நியாயம் கேட்கின்றான். ஆனால் யாருக்கு அதை வழங்குவது என்பதை பணம்தான் முடிவு செய்யும். நன்மை செய்வதற்கு உன்னால் செய்ய முடியும் எனில் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காதே. ஒரு சொட்டு பருக்கையின் மதிப்பு சிதறவிட்ட நமக்கு தெரியாது. அதை எடுத்து செல்லும் எறும்புக்குத்தான் தெரியும். உன்னை நீயே பாதுகாத்துக்கொள். மற்றவரை சார்ந்திருக்காதே. எங்கிருந்தாலும் நீயாக இரு. இல்லையேல் உன் வாழ்வை நீ இழந்து விடுவாய். நம் வாழ்வில் எல்லாம் சரியாக அமையும் என்று சொல்லிவிட முடியாது. நாம் தான் சரி செய்ய வேண்டும். நீங்கள் உங்களோடு இல்லை என்றால், உங்களுக்காக இல்லை என்றால், நீங்கள் உங்களுக்கு எதிராக நிற்கின்றீர்கள் என்று அர்த்தம். ஒரு விஷயத்தில் மூழ்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அவரை உங்களால் ஒருபோதும் காப்பாற்ற முடியாது. எல்லோரும் தங்கள் மனதில் ஒரு நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். யாராலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக அது இருக்க வேண்டும். உண்மையான உறவுகளுக்கு எப்போதும் விட்டு கொடுங்கள். ஏனெனில் அதில் இருப்பது பாசம். உறவு என்னும் பெயரில் உங்களை பயன்படுத்தி கொண்டு இருப்பவர்களை விட்டு விடுங்கள். ஏனென்றால் அதில் இருப்பது வேஷம். உணர முடியாத சந்தோஷங்களை கொடுப்பதும் உணர முடியாத வலியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு மிகவும் பிடித்தமானவர்கள் மட்டும்தான். ஒரு மனிதனை பலசாலியாக்குவதும் அன்புதான். அவனை பலவீனமாக்குவதும் அன்புதான். வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்துவிடுங்கள். அன்பு செலுத்தியவர்களை ஆயுள் உள்ளவரை நினைத்து இருங்கள். கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது. கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. ஒருவரின் மீது உள்ள அன்பு குறைய குறைய அவர்களின் மீதான குறைகள் மட்டுமே பிரதானமாக தெரியும். உன் தன்மானத்தை இழந்து ஒருவரிடம் பழகினால் உன் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது. கடைசி வரை நீ அடிமையாகத்தான் இருப்பாய் என்பதை நினைவில் வை.